நிலம் வாங்க போகிறோம், அந்த நிலத்தை வந்து ஒரு அட்வொகேட் கிட்டயோ வழக்கறிஞர்கிட்டயோ கொடுத்து ஒரு ஒப்பீனியன் கேட்கறது இல்லை. யார் லீகல் ஆயிரோ அவங்க பேர்ல பட்டாவை மாத்துறதுக்கு நிலங்களை நீங்கள் அளக்கும் போது இந்த சர்வேயர் அளந்து கொடுக்குறாரு இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம நேர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அப்படி நம்ம ஷோக்கு கால் பண்ணி ரீச் பண்ண முடியாத நேர்களுக்காக நம்ம குழுவினர் கொண்டு வந்து செய்வதான் ஹெலோ எஸ்ஓவி. அதாவது 9944010692 என்ற எண்ணுக்கு நீங்கள் ஹெலோ எஸ்ஓவின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டிங்கன்னா நம்ம குழுவினர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் அமைச்சிடுவாங்க. அதில் உங்கள் கேள்விகளை எழுத அனுப்பினா நம்ம குழுவினர் உங்களை காண்டாக்டும் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us Geeta Priya ma'am. வணக்கம். வணக்கம். She has more than 21 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேம் வந்துட்டு ஒரு சைபர் லா ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட. We welcome you to the show ma'am. அடுத்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது கங்காதரன் சார். வணக்கம் சார். He has more than 13 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show sir. இன்னைக்கு நம்ம உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம வழக்கறிஞர் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. மேம், இப்போ வந்துட்டு நம்ம பொதுவாக ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நினச்சிக்கோங்களேன், மக்களுக்கு மெயினாக இருக்கிற கால்ஸ் வந்து ஆரம்பிக்கிறது 2 விஷயத்தில் ஆரம்பிக்குது. ஒன்று பட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருமே வந்து நிறைய காலர்ஸ் கால் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு. ஸோ அதை வந்துட்டு மக்களுக்கு வந்து எப்படி அந்த பட்டா டிரான்ஸ்ஃபரை கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் வழிமுறை எடுத்து சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸை வாங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேரண்ட் டாக்குமெண்ட்டு எல்லா காப்பீஸும் வாங்குவோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ண போவோம். முன்னாடி பார்த்திங்கன்னா பட்டாவை அப்போவே ரெஜிஸ்டர் பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா டைட்டில் யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க பேரில் தான் பட்டா. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா இருந்தால் தான் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் படலை. நவ் இட் இஸ் வெரி கம்பல்சரி தான். நீங்கள் பட்டா ஹோல்டரா, பட்டா இருக்கா அதுக்கு, அப்போ தான் ரெஜிஸ்ட்ரேஷனே போக முடியும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா அதுதான் உங்கள் டைட்டில். புரியுது. ஸோ டைட்டில் எப்போ வரும், பட்டாவை அசைன் பண்ணும்போது தான் வரும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆன்லைனில் ஒரு தடவை போட்டு பார்ப்பாங்க. நீங்கள் பட்டா எடுத்துகிட்டு போகும்போது மேனுவலாக சேஞ்சஸ் இருக்கும். இன்னார்கிட்டேருந்து மாற்றப்பட்டு தான் வந்திருக்கும் பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. நீங்கள் யார் ஓனராக வாங்குறீங்களோ த ஓனர்ஷிப் டைட்டில் டிஃபர்ஸ். ஓகே. ஸோ அந்த பட்டாவில் கம்பைன்டு பட்டா, கூட்டு பட்டா, இப்போ பார்ட்டிஷன் டீடில் விற்கிறது. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாவில் ஒரு பட்டா கிடையாது. இப்போது நத்தமில் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க, இனாம்தாரி, ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம். நம்ம இதெல்லாம் அபாலிஷன் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா லேண்ட் அக்யூசிஷன் ஆக்டுக்குள்ளே கொண்டு வரும். புரியுது. ஸோ இந்த சேல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் வந்ததுன்னா, சேஃப்டிக்காகவும் உங்களோட செக்யூரிட்டிக்காக தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுறீங்க. புரியுது. அப்போ பார்ட் அண்ட் பார்சல் கரெக்டாக இருக்கணுமா, அண்ட் உங்களோட அந்த அளவு, ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் என்னென்ன டைரக்ஷன் இருக்குது, அதை தாண்டி சர்வே நம்பர் என்றைக்குமே மாறாது. சப்டிவிஷன் வேணால் வரலாம், அதாவது பிரிக்கப்படும் போது சப்டிவிஷன் ஆகலாம். சர்வே நம்பர் வந்து சப்டிவிஷன் கொடுக்கலாம், ஆனால் சர்வே நம்பர் மாறாது. பட்டா மாறும். இதுக்கு தான் நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னா, இந்த நம்பர் ஏன் மாறுது. ஸோ டிவிஷனில் வரும்போது விஏஓ ஆஃபீஸரோ பீப்புள்ஸோ மேனுவலாகவே ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. அது பேர் ஏ ரெஜிஸ்டர் சொல்லுவோம். அதில் என்ன பண்ணுவாங்க, போய் சிட்டா பட்டா அடங்கல், ஓகேவா. ஸோ இதில் வந்து பட்டா ஹோல்டர் இருக்காங்க. இப்போ சிட்டானா இப்போ அந்த இடத்துல வந்து அந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓனரோட பேர் தான் அங்கே வரணும்னு இருக்காது. அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த சிட்டாவில் இருக்கும், அடங்கலில் ஓனர் பேர் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போது வந்து ஓரளவு கிளியர் ஆகிட்டே வருது. அதுக்கு தான் பட்டா யார் பேரில் இருக்குன்னு சொல்கிறது. தட் ஹோல்ஸ் த டைட்டில் ஆஃப் தி ஓனர்ஷிப். ஓகே. பட்டான்றது என்னோட ஓனர்ஷிப்பு, நான் தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட பர்சன். அது எங்கே ரெஜிஸ்டர் ஆகும், உங்களோட சேல் டீடில் ரெஜிஸ்டர் ஆகும்போது இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஆகும்போது உங்கள் என்கூர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ்
கொடுக்கும்போது தாசில்தார் விஏஓ அங்கே தான் உங்களுக்கு அந்த நிலம் என்ன மாதிரி நிலம், அதோடைய நஞ்சையா பூஞ்சையா நத்தமா இல்லை வந்து அனாதீன நிலங்களா, என்ன மாதிரி நிலங்கள்னு ஃபஸ்ட்டு பேர் அங்கே இருக்கும். அப்போ பட்டால் என்ன நிலம் வரும், என்ன நிலம், அப்புறம் எந்த அளவுக்கு அது பிரிக்கப்படுறது. ஸோ ஏக்கர் வேறு, ஏரிஸ் வேறு, ஓகேங்களா, ஹெக்டார் வேறு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கே நம்ம வந்து சிட்டிலலாம் ஸ்கொயர் ஃபீட் இல்லையா, 2400 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு கிரவுண்டு அப்படின்னு. அந்த மாதிரி அந்தந்த ஏரியாக்கேற்ற இடங்களை அப்போது விஏஓ, தாசில்தார் ஆஃபீஸரில், ரெவென்யூ போர்டு இவங்க இஷ்யூ பண்ணுறது தான் பட்டா. நம்ம என்ன பண்ணுறோம், சேல் ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸில் இருக்கிறது சேல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அவர். அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், பேரண்ட் டாக்குமெண்ட், அதுலேருந்து வர என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வருதோ அந்த டாக்குமெண்ட்ஸோட கண்டினியூட்டி. ஓகே. ஸோ அப்போ அதில் என்னென்ன இருக்கும், நிறைய என்ட்ரிஸ் வரும். அப்போது வில்லங்க சான்றிதழ் ஏன் கொடுக்குறோம். ஸோ அந்த பேரில் இருக்கவங்களுடைய பிஆர் நம்பர், ப்ரிவியஸ் நம்பர், இது இதில் டேலி ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு நிலம் வாங்க போகிறோம், அந்த நிலத்தை வந்து ஒரு அட்வொகேட்கிட்டயோ வழக்கறிஞர்கிட்டயோ கொடுத்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறதில்ல. அதை டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னா, ஓகே அந்த டாக்குமெண்ட்டை வாங்குவோம். ஸோ அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணுறோன்னா, ஓகே பார்க்குறோம், நாமளே படிச்சுக்கிறோம், அதில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்காமையே அதோடைய தன்மையை என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்த வேலைகளுக்கு போகிறோம். பட் நாங்கள் கைண்ட் அட்வைஸ் என்னென்னா, பிளாட் வாங்குறீங்களா, ஃப்ளாட்டு வாங்குறீங்களா, நிலங்கள் என்ன வாங்குறதா இருந்தாலும் முதல் தடவை நீங்கள் போய் ஒரு வாட்டி படித்து பார்த்தாலும் என்ன இருந்தாலும் ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்குங்க. ஓகே. அதேமாதிரி ஈஸி மேனுவல் ஈஸி வாங்குங்க. ஆன்லைன் ஈஸி உடனே கிடச்சிடுது, அதில் ஒரே லைனில் முடிஞ்சிடும். என்ட்ரிஸ் அதிகமாக இருக்கும், நான் ஒரு வார டைம் அவகாசம். இப்போ எல்லாமே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் டோக்கன் சிஸ்டம் மாதிரி வந்துருச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸில் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து சரிவர இருக்குன்னா நிலங்களை வாங்க போங்க. ஓகே. நீர் நிலையங்கள் இருக்கா, பக்கத்தில் என்னென்ன ஏரியா இருக்குது, அதுக்கு பேர் எஃப்எம்ஜி ஃபீல்டு மெஷர்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த மொத்தத்தையும் ஸ்கொயர் ஃபீட் யாரும் காட்ட மாட்டாங்க, எனக்குமே பிளான். ஸோ சேஃப்டிக்காக இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா ஆராய்ஞ்சு பார்ப்போம். இதெல்லாமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காதுன்றதுனால தான் வழக்கறிஞர் அணுகுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பட்டா பேப்பர் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது, இந்த இவ்வளோ கேள்விக்கு நடுவில் ஒரே ஆன்சர்னா, நீ யார், உன் பட்டா இருந்தால் தான் நீ ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. புரியுது. ஓகே மேம், ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? என் பேர் ராஜேந்திரன். ஓகே. நான் ஒசூர்ல இருந்து பேசுறேம்மா. ஓகே சார், சொல்லுங்க சார். நான் வந்து அதாவது ஒரு வீடு ஒன்று வாங்கிட்டேன். ஓகே. அதுக்கு உண்டான பட்டாவுன்னு சொல்லி போகும்போது அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலா சப்டிவிஷன் பண்ண முடியாம ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. அதெல்லாம் மொத்தத்தையும் எடுத்தோம். அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, டிஎஸ்எல்ஆர்ல வேற யார் லைன்ல இருக்காங்க, சரி, டிஎஸ்எல்ஆர்ல என்னுடைய, அதாவது இப்ப எப்படி காட்டினா, யூடிஆர், விடிஆர், டிஎஸ்எல்ஆர், ஏ ரிஜிஸ்டர் எல்லாமே கரெக்டா பட்டா லேண்டு அப்படின்னு சொல்லி அந்த பேரு, அந்த சர்வே நம்பரு, டவுன் சர்வே நம்பர் எல்லாமே கரெக்டா போட்டு வந்துருது. ஓகே. நில வகைப்பாடு இடத்துல மட்டும் அரசு புறம்போக்குன்னு போட்டுக்கிறாங்க, என்ட்ரி போட்டுக்கிறாங்க. ஓகே. இதுக்கு உண்டான எல்லா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாவும் கையில இருக்கு. ஓகே. இப்போ இத திருத்தணும்னா அந்த வகைப்பாடு, நில வகைப்பாடு மட்டும்தான் திருத்தணும். ஓகே சார். இதற்காக நான் என்ன பண்ணேன், 12/5/2025 ஒரு சப் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மண்டே பெட்டிஷன் கொடுத்தேன். ஓகே. அந்த மண்டே பெட்டிஷன் எல்லாம் டிராவல் ஆகி எல்லாம் மொழி இப்ப வந்து சப் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நிக்குது. ஓகே. அதாவது விஏஓ, ஆர்ஐ, சர்வேயர், ஹெட் சர்வேயர், தாசில்தார் எல்லாருமே சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க. ஆமா இது தவறுதான், ஓகே, இதை திருத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் பண்ணி சப் கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள வந்துருச்சு. ஓகே. சப் கலெக்டர் ஆபீஸ்ல 21/9/2025 வந்து ஆபீஸ் வந்து நம்பர் ஆயிடுச்சு. ஓகே சார். இது வரைக்கும் நானும் சப் கலெக்டர் பல முறை போய் பார்த்துட்டேன். ஒவ்வொரு முறையும் ஏதாவது சொல்றேன், பண்றேன், பாக்குறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டே இருக்கிறாங்க. புரியுது. கடைசியா வந்து இப்போ மீட் அவுட் பண்ணும்போது, மேம் ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொன்னதுக்கு, ஓகே நெக்ஸ்ட் வீக் ஐ வில் கிளியர், இஃப் நாட் டிக்ளேர் எலெக்ஷன் டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஓகே. ஸோ அதுக்கு நான் பார்த்தது வியாழக்கிழமை. வெள்ளி போய் சனி நினைச்ச ஒன்று திங்கள் வரைக்கும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு அப்புறம் பார்த்தா சண்டே ஈவினிங் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ என்னால் அங்கே யாரையுமே போய் பார்க்க முடியலங்க. புரியுது புரியுது. இப்போ எல்லா ப்ராப்பரா எல்லாமே இருந்தும் கூட அந்த ஃபைலுக்கு தேவையான ஆக்ஷனை எடுக்காம லேட் பண்றாங்க. புரியுது சார். என்ன மேம் பண்றது இப்போ அதுக்கு நாங்க? இப்போ எவ்வளோ மாசம் ஆகுது சார் நீங்க அந்த பெட்டிஷன் கொடுத்தவங்க கிட்ட? நான் மண்டே பெட்டிஷனா கொடுத்தது 12/5/2025. ஓகே ஓகே. இப்போ அது டிராவல் ஆகி எல்லா வேலையும் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு சப் கலெக்டர் ஆபீஸ் உள்ளார வரும்போது 21/9/2025. ஓகே. கிட்டத்தட்ட இந்த 21 முடிஞ்சா 6 மாசமே ஆகுது. புரியுது புரியுது. இதுல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு 11 நாள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, இன்டர்மினன்ட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அதுவும் சேர்த்துக்குது. இப்ப 40 நாள் எலெக்ஷன் டேட் இதெல்லாம் சேர்த்துனா 51 நாள், கிட்டத்தட்ட 60 நாள் கழிச்சா கூட 4 மாசம். புரியுது புரியுது. 4 மாசம் பெண்டிங் அங்கேயே இருக்குமா? புரியுது சார் புரியுது சார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் தெளிவா எடுத்து சொல்லுவாங்க சார் கங்காதரன் சார். இப்ப நான் மறுபடியும் இது விளக்கம் சொல்லணுமா போன்ல? இல்ல இல்ல சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இது என்னன்னா இந்த சர்வே நம்பர்ல எவ்வளவு இடம் இருக்கு? அந்த உங்களுது மட்டும்தான் அப்படி மாறி இருக்கா, நிறைய பேர் தான் மாறி இருக்கா சார்? இல்ல சார், அது மொத்தம் 20 பிளாட் சார். அது 20 பிளாட் மாறி இருக்கு. ஆமா, ஆனா ஒரே ஒரு சிங்கிள் சர்வே நம்பர் அது. ஓகே ஓகே. ஒரே ஒரு சர்வே நம்பர்ல மாறி இருக்கு. இல்ல சார், அந்த 20 பேருக்கு யாருக்கா ஒருத்தர் திருத்தினாலும் 20 பேருக்கு பொருந்தும் அது. சரி 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 சரி. ஆனா ஒரே ஒரு இடத்த எக்ஸ்டெண்ட் ஒரே சர்வே நம்பர்ல இருக்கு. எஸ் எஸ் எஸ். 20 பிளாட் ஒரே சர்வே நம்பர்ல. சரி ஓகே ஓகே சார். இப்போ இது இந்த தவறுதலா நிறைய இடத்துல அப்படி போயிருக்கு. இப்போ எலெக்ஷன் டியூட்டின்றதுனால அதை கொஞ்சம் பார்க்காம இருக்காங்க. நீங்க நினைவூட்டல் கடிதம் மீண்டும் கொடுங்க. ஒரு கடிதம் கொடுத்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா போக தேவையில்ல. ஆல்ரெடி நீங்க கொடுத்துருக்கீங்களே, அந்த கடிதத்தோட இணைச்சு இப்போ நினைவூட்டல் கடிதமா இன்னொரு கடிதம் கொடுங்க. சரிங்க. கொடுத்துட்டு இந்த எலெக்ஷன் வரையும் பாருங்க, மே மாசம் வரையும் பாருங்க. சரி. முடியாத பட்சத்துல நீங்க நீதிமன்றத்தில் அன்னைக்கு நீங்க ரிட்டா தாக்கல் பண்ணீங்கன்னா ஒரு 25 நாள்ல இருந்து ஒரு மாசத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓ, நீதிமன்றம்னா இப்போ இங்கே இந்த சம்பந்தப்பட்ட ஏரியா நீதிமன்றமே வாங்களா? ஆமா, இப்போ நீங்க உயர் நீதிமன்றத்தையும் அணுகலாம். நீங்க உயர் நீதிமன்றத்தில் நீங்க அன்னைக்கு ரிட்டா தாக்கல் பண்ணீங்கன்னா கோர்ட் டைரக்ஷன் கொடுக்கும். சரிங்க சார். 6 வாரத்துல பண்ணி கொடுங்க, 12 வாரத்துல பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். அதுக்குள்ள அவங்க பண்ணி கொடுப்பாங்க. சரி சரி சரி. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? ராஜவேலாயுதம் மேடம், திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே சார், சொல்லுங்க சார். எங்களோட சொத்து 1936-40 வாங்கினது. ஓகே. தாத்தா காலத்துல அது பட்டா மாத்தாமலே இருந்தாங்க. எங்க அப்பா அம்மா இறந்து 20 வருஷம் ஆகுது. ஓகே. நாங்க 6 பசங்க. ஓகே சார். சோ ஒரே அண்ணன் எல்லா சொத்துக்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஓகே. இப்போ நாங்க பட்டா மாத்தினாதான் விற்க முடியுமா, பாகப்பிரிவினை பண்ண முடியுமா? இல்ல. கரெக்ட் சார். நம்ம இத பத்தி நம்ம வழக்கறிஞர் தெளிவா எடுத்து சொல்லுவாங்க சார். கீதா பிரியா மேம். சார், இது உங்களுக்கு பூர்வீக சொத்து தானே, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி? ஆமா, பூர்வீக சொத்து. இப்போ அந்த பூர்வீக சொத்தை நீங்க இன்னும் பிரிக்கவே இல்லை இல்லைங்களா? ஆமா, பிரிக்கல. சோ நீங்க பார்ட்டிஷன் டீட் பண்ணணும். ஆமா. இப்ப பட்டா என்ன உங்க தாத்தா பேர்லயே எழுதி கொடுத்துட்டோம். அது நம்பர் ஆகாம இருக்கு. என்ன எழுதி கொடுத்துருக்கீங்க? பட்டாக்கு எல்லாருமே கொடுத்துட்டோம். எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க? என்கொயரிலாம் முடிச்சிட்டோம். சரிங்க. இப்போ என்கொயரி முடிச்சு உங்களுக்கு பட்டாவோடைய இது மட்டும் தான் உங்களுக்கு இன்னும் சேஞ்ச் ஆகல, நிலுவையில் இருக்கா? நம்பர் ஆகி வரல இன்னும். அப்ப நிலுவையில் இருக்கு. ஓகே. அப்போ இது எப்போ அப்ளை பண்ணீங்க? அப்ளை பண்ணி 6 மாசம். 6 months ஆகுதுங்களா? ஏதாவது என்கொயரி கூப்பிட்டாங்களா? என்கொயரிலாம் போயிட்டு முடிஞ்சாச்சு இல்லையா? அப்போ நீங்க வெயிட் பண்றீங்க. பட்டா நம்பர் எப்போ வேணாலும் வந்துடலாம் இல்லையா? நீங்க பட்டா நம்பர் வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒருத்தர் மட்டும் என்ஜாய் பண்றாருன்னா நீங்க எல்லாரும் இப்போ அவருக்கு விட்டு கொடுக்குற மாதிரியா, இல்ல நீங்க எல்லாரும் பங்கு பிரிச்சுக்கிற மாதிரியா? இல்ல, எல்லாத்தையுமே சேல் பண்ணி பங்கு தான் பிரிக்க போறோம். பங்கீடு தானே பிரிக்க போறீங்க. அப்ப நீங்க பட்டா வந்ததுக்கு அப்புறமா நீங்க உட்காந்து பேசி ஆலோசனை பண்ணி யாரு என்ன வேணும்ன்ற மாதிரி, நிலமா இருக்கா இல்ல கட்டிடமா இருக்குதா,
கட்டிடமா இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து மொத்தமா எந்தெந்த ஏரியா எது எது வேணுன்ற மாதிரி ஒரு பிளான் ஸ்கெட்ச் பண்ணிட்டு நீங்க ஒரு ரஃபா போட்டுட்டு ஒரு சர்வேயர் வச்சுட்டு எது எது அளந்து எடுத்துக்க போறீங்க, யார் யாருக்கு எவ்வளோ யூடிஎஸ் வருதுன்னா யூடிஎஸ் பிரிக்க முடியாத அன்டிவைடட் ஷேர்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ நம்ம நிலமா இருந்தா உங்களுக்கு பிரிச்சு இதுதான் சர்வே நம்பர்னு போட்டு கொடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே ஒரே சர்வே. இப்போ நீங்க யார் யாருன்னு நீங்களா பேசி முதல்ல ஒரு தீர்வுக்கு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பத்திரப்பதிவுல போயிட்டு பார்ட்டிஷன் டீடுன்னு சொல்லுவோம், பாகப்பிரிவினை. இந்த பட்டாவோட சேர்த்து நீங்க இந்த பட்டாவோட சேர்த்தாதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் பார்ட்டிஷன் டீடை. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ 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 சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? காவிரிபத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். இந்த 2016 ரிஜிஸ்டர் ஆச்சு மேடம். ஓகே. இன்னும் பட்டா வரல மேடம். அப்பப்போ போய் அந்த நெட் சென்டர்ல போயிட்டு இது பண்ண மேடம். பட்டாக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்களா நீங்க? கொடுத்தேன் மேடம். எப்போ கொடுத்தீங்க சார்? டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்க சார். சரிங்க மேடம். சொல்லுங்க சார், எப்போ சார் கொடுத்தீங்க நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்? மேடம் இப்போதான் மேடம் அந்த அங்க இது இந்த பஞ்சாயத்து போர்டு மூலியமா கேட்டாங்களா, அங்க கொடுத்தேன் மேடம். அப்புறம் நெட் சென்டர்லாம் போயிட்டு ரெண்டு மூணு டைம் போட்டேன் மேடம். ஓகே. அவங்க வராங்க மேடம். வந்தாங்க, பக்கத்துல ஒத்து வர மாட்டாங்க மேடம். அதனால அவங்க அழக மாட்டாங்க, நீங்க பிரச்சனை முடிச்சுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஓகே ஓகே ஓகே. அதனால மேடம் பட்டா வராம 2016 இருந்து அப்படியே பட்டா வராம வீடு மேடம் இருந்து அப்படியே இருக்கு மேடம். அதுதான் என்ன பண்ணலாம்னு கேட்கலாம்னு பண்றோம். ஓகே சார், ஓகே சார். கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். இந்த இடத்த வந்து நீங்க வாங்குனீங்களா? அப்பா வந்து வாங்கினார் சார். அப்பா எப்போ வாங்கினாரு? அப்பா வாங்கினது வந்து எனக்கு 2016 ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 2003 வாங்கினார் சார். சரி. அப்பா மேல பட்டா மாறிச்சா? அப்பா பேர்ல இல்ல மேடம். அப்பா பேர்ல இல்ல சார். அப்பா வந்து அக்கா வந்து அங்க சண்டை போடுறாங்க, இடம் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா வந்து நம்ம வீட்டுக்கு வந்துச்சு சார். அக்கா பேர்ல வாங்கினாரா? அவரு அப்பா வாங்கி வந்து அக்கா பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு சார். சரி, அக்கா பேர்ல. சரி, அக்கா பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி அக்கா வந்து அப்புறம் அப்பா வந்து சொன்னாரு, எங்க பையனுக்கு 2 பையன் சார். நாங்க அப்பாவுக்கு நாங்க 2 அக்கா 2 பையன் சார். நாங்க 4 பேர் சார். சரி. அதுல 2 பிள்ளைக்கு எனக்கு வீடு போகணும்னு சொல்லிட்டு அப்பா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு வாய் வார்த்தையா வச்சு. ஏன்னா அந்த நேரம் காசு இல்லை சார் தனித்தனியா பண்றதுக்கோசம். அதனால நீ குத்துருமான்னு சொல்லி பண்ணாரு சார். சரி. அவங்க வந்து தான செட்டில்மெண்ட்டா பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் அப்பயே அந்த ரொக்க காசு கொடுத்துட்டேன் சார். அவங்க அக்கா கையில கொடுத்துட்டேன் ரொக்க காசு. சரி. அந்த ரொக்க காசு கொடுக்கும்போது சொல்ல வந்து அக்கா வந்து அந்த ரொக்க காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எழுதல, டான்ஸ் செட்டில்மெண்ட்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்க சார். அக்கா பசங்க 2 பொண்ணுங்க வந்துச்சுங்க, 2 மருமக வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க சார். உங்களுக்கு கொடுத்துறாங்க? எனக்கு கொடுத்தாங்க சார். 2016 கொடுத்தாங்க சார். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணுவீங்களா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே பண்ணிட்டோம் சார். சரி, ஓகே ஓகே. அதோட பண்ணிட்ட உடனே அதுல இருந்து நான் நெட் சென்டர் போயிட்டு அந்த சரி ஓகே. இப்போ உங்க பேர்ல டாக்குமெண்ட் ஆயிடுச்சு? டாக்குமெண்ட் அப்பயே ஆயிடுச்சு சார். 16 ஆயிடுச்சு சார். சரி ஓகே. இப்போ நீங்க கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? நான் கொடுத்து இப்போ 2 மாசம் ஆகும் சார். இப்போ 2 மாசம் முன்ன கூட போய் நெட் சென்டர்ல போயிட்டு பட்டா பதிவு பண்ணிட்டு வந்தோம் சார். சரி. சர்வேர் வரல? சர்வேரும் வரல சார். வராங்க அப்புறம் இதாவது எதுனாலும் சொல்லிட்டு போய் நேர்றாங்க சார். சரி ஓகே. நீங்க அந்த மனு இருக்குல்ல? இருக்கு சார். அந்த மனுவை வந்து யார்கிட்ட கொடுத்தீங்க? இன்னும் மனு எங்கேயே எடுத்துன்னு கொடுக்குது சார். அவங்க வந்தாதான் சார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையிலே வச்சுருக்காங்க. சரி சரி, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து இந்த மனு வந்து தாசில்தார் கிட்ட கொடுங்க. தாசில்தார் நீங்க நல்லா நீட்டா ஒரு மனுவா ரெடி பண்ணி உங்க டாக்குமெண்ட் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துங்க. உங்க ஆதார் கார்டு, எதனா டாக்ஸ் எதனா கட்டிருக்கீங்களா அந்த இடத்துக்கு? இல்ல சார், நான் ரிஜிஸ்டர் பண்ணதால. சரி சார், எதுவும் கட்டல சார். ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுல சார் அந்த இடம்? ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு சார். சரி ஓகே. அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் மட்டும் நீங்க அதை கூட அட்டாச் பண்ணி அந்த மனுவுல நீட்டா எழுதுங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த இடத்த இது மாதிரி வந்து எனக்கு கிரைமா பெற்று இவ்வளவு நாள் ஆகுது, இது வந்து பட்டா மாத்தி கொடுக்க சொல்லி பட்டா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுங்க. அவர் தாசில்தார் வந்து சிக்னேச்சர் போட்டு விஓஆர்ஏக்கு ரிப்போர்ட் கேட்பாரு. அப்போ மாத்தி கொடுத்துருவாங்க. நீங்க இதுக்காக நீங்க காத்துருக்காதீங்க. நம்ம கூட காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர்? பேர் ஐயாத்துரை. ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், தாத்தாவுடைய சொத்து. ஓகே.
இப்ப அப்பா சித்தப்பா அவங்க தங்கச்சி ஓகே 3 பேர், எங்க பையன் 2 பேர், நாங்க 2 அண்ணன் தம்பி, ஓகே சார் 3 பொண்ணு. ஓகே இப்ப எங்க அக்கா தங்கச்சிட்டு வாங்கதாங்களேன்னு சொல்லி எங்கிட்ட கையெழுத்தே வாங்காம சொத்துக்களை பூரா வித்துட்டே வராங்க. ஓகே அப்ப நாங்க கேட்டதுக்கு உங்களுக்கு செய்தோம் அப்படிங்காங்க. ஓகே எங்க மேல தப்பு என்னன்னா, நாங்க ஊட இந்த தண்ணி அடிச்சு இந்த சொத்துக்காக பிரச்சனை பண்ணுவோம். இதுதான் முடிஞ்சது. தெருவோட கேட்டாச்சு, ஊரோட சொல்லிட்டாங்க. ஓகே சார். இது எந்த தகவலுமே இல்ல. நாங்க கஷ்டப்படுறோம். புரியுது. போறதுக்கிட்ட அலையிறதுக்கு எங்கிட்ட சொத்து கிடையாது. புரியுது சார். நாங்க எது மூலயமா போய் கேட்கணும்? இந்த பிரச்சனை எப்படி தீர்வு காணலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கீதா பிரியா மேம். ஐயா நீங்க எந்த ஊர் ஐயா? ஊர் கல்யாணகுடி. அப்போ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்துல தாலுக் லீகல் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு, மாவட்ட வாரியா இலவச சட்ட உதவி மையம்னு இருக்கும். அதுதான் சரிங்க மேம். அந்த கோர்ட்டுக்குள்ளேயே வளாகத்துக்குள்ளேயே இருக்கும். அங்க நீங்க போய் உங்களுடைய பேப்பர்ஸை கேட்டு ஒரு ப்ரீ லிட்டிகேஷன் சொல்லுவோம். ப்ரீ லிட்டிகேஷன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சமாதானமா கூப்பிட்டு பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது சமரச தீர்வாய்வு மையம்னு சொல்லுவோம் அதை. ஓகேங்களா? நீங்க முதல்ல உங்க தாலுக் ஆபீஸ்ல வருதா இல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்க மாவட்டத்துல வருதான்னு போய் பாருங்க. அப்ப தாலுக் லீகல் அத்தாரிட்டி போங்க. போங்க. அங்க உங்களுக்கு வழக்கறிஞர் வந்து ஃப்ரீயா நியமிச்சு கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு இலவசமாவே வச்சு கொடுப்பாங்க. பண்ணி கொடுப்பாங்க மேடம். கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. அப்பா அம்மா சித்தப்பா எல்லாம் அந்த வீட்ல இல்ல. அவங்கள எந்த இடத்துல பிடிக்கணும்னு தெரியல. இல்ல உங்ககிட்ட என்னென்ன பேப்பர் இருக்கோ, தாக்கல் பண்ணக்கூடிய உங்ககிட்ட என்னென்ன அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இருக்கு? ஓகே ஓகே மேம். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? என் பேர் துரைசாமி மேடம். நாகரிகப்பட்டினம் பேசுறேன் மேடம். ஓகே சார். சொல்லுங்க சார். மேடம் அதாவது அப்போ அவங்களுக்கு அதாவது நாங்க வந்து பூர்வீகமா குடிக்கிற ஆளுங்க. ஓகே சார். பூர்வீகமா எங்க தாத்தா பாட்டி எல்லாரும் தெருவில் குடி இருந்ததுனால அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஓகே. எங்களுக்கு ஆப்போசிட் தெரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு இடத்துல பட்டா கொஞ்சமா இருந்திருக்கு. ஓகே. இதுக்கு இடைப்பட்ட ஒரு இடம் வந்து சின்ன ஒரு குறுக்கலான ஒரு இடத்துல வந்து அது வந்து புறம்போல இருந்திருக்கு. ஓகே சார். இப்போ அந்த இடத்த வந்து அவங்க வீடு கட்டுறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டு இழுத்து கட்டிட்டாங்க. ஓகே. இது வந்து இடத்தோட நிலத்து பட்டா அவங்களுடைய பட்டாவுக்கும் எங்களுடைய புதுசா பட்டாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. அதுதான் மேடம். இந்த அந்த புய எங்களுக்கு தர பார்த்தீங்க எங்களுக்கு கிடையாது. ஓகே. எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த பட்டா. ஓகே. இவங்க வந்து இப்பதான் ஒரு தற்செயலா வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. நான் வந்து எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்துக்கிறோம். ஓகே ஓகே. எங்களுடைய தரத்தை வந்து மறிச்சு வாங்கியிருக்காங்க. அதாவது மறிச்சு வாங்கினாங்க ஒரு பக்கம், எங்களை வந்து மிரட்டி வாங்கியிருக்காங்க. ஓகே. சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்க கணவர் இல்ல, அவங்களுக்கு கணவர் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. அவங்கள வந்து மிரட்டி கொஞ்சம் எங்களை எல்லாம் சின்ன பசங்க தலை திருவிடும் பிடிச்சிரும் சொல்லிட்டு எல்லாம் பயந்துக்கிட்டாங்க. சரின்னு இடத்த விட்டுட்டாங்க. ஓகே. இப்ப நாங்க பெரிய பசங்க மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு இல்லையா, இதெல்லாம் நாங்க இப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருந்தோம், இங்க எப்படி விட்டாங்க நாங்க இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஓகே. இப்ப அந்த பட்டா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தாய் பத்திரம் கிடையாது. புரியுது புரியுது சார். புரியுது. என்னுடைய வழித்தடத்துலயே வராங்க, என்னுடைய வாசப்படிக்கு வராங்க. ஓகே ஓகே. அவங்க ஒரு விண்டோ எடுத்து வச்சுட்டு வாசப்படி எடுத்து வச்சுட்டு அந்த என் வாசப்படி இதுதான் என் வீடு தான், இது எங்களுக்கு தரம் தான் இருக்குது இதுல அப்படிங்கிறாங்க. ஏன் தரம் என்ன பாத்தியத்தை காட்டுங்க நானும் கேட்கறோம். புரியுது சார். இதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம். இப்போ உங்க கையில இருந்தா அவங்க இடம் வாங்கியிருக்காங்களா? அதை சார் எங்க கிட்ட இடம் வாங்கினேன் சார். எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் வந்து புறமுகல இருந்திருக்கு. சரி. அதுலதான் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி. அது போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல. சரி. சின்ன பசங்க அப்போ. சரி. சின்ன பசங்களால எங்களை மிரட்டிட்டாங்க. அடிச்சு போடுவாங்க பசங்க போனா டக்குன்னு அடிச்சு கொண்டு செத்து போயிடும் சொல்லிட்டு. ஓகே. இப்போ அந்த இடம் வந்து புறம்போக்கு இடம். அந்த இடம் புறம்போக்கு இடம். இவங்க வாங்கின இடம் ஒண்ணு, இவங்க கட்ட இடம் ஒண்ணு. ஓ, கொஞ்சம் புறம்போக்கு கொஞ்சம் பட்டா. ஆமா, கொஞ்சம் புறம்போக்கு கொஞ்சம் பட்டா. அந்த பட்டா அந்த எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல வந்து நாங்க எல்லாம் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி. இப்ப அந்த இடத்த வந்து இப்ப அதுக்கு மேல எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. எங்க கொஞ்சம் ஒரு கிராஸ் இருக்குது. அந்த கிராஸ் வந்து லாக் பண்றாங்க.
ஓகே ஓகே ஓகே. எங்களுக்கு இடமே இல்ல, எங்களுக்கு தடம் இங்க பாத்தீங்கன்னா உங்க தடம் பார்த்து எங்க போங்க. இவங்க வந்து 20 வருஷம் ஆகுது. நாங்க வந்து எங்க தாத்தா பாட்டி காலத்துல நாங்க இப்படிதான் வாழ்ந்து வரணும். சரி ஐயா, ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களுக்கு பட்டா எத்தனை சென்ட் கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு வந்து சார் குறைஞ்சபட்சம் ஒரு 30க்கு 20 கொடுத்துருக்காங்க சார். இப்படி குறைஞ்சபட்சம் தோராயமா 20 சென்ட்ல. ஆமா சார். சரி, உங்களுக்கு எவ்வளோ பட்டா இருக்கு சார்? எங்களுக்கு அதோட ரொம்ப ரொம்ப கம்மி தான் சார். சரி ஓகே. இப்போ உங்களுக்கு பட்டா வந்து ஒரு 20 அடி 25 அடி அவ்வளவுதான் சார் இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு வந்து இந்த பட்டா வந்து அவங்களுக்கு தவறுதலாக கொடுத்துருக்காங்கன்றது உங்களுடைய அப்ஜெக்ஷன். என்ன அப்ஜெக்ஷன் சார்? ஊருக்கு உலகமா தெரியும் சார். சார் சொல்லுங்க. எல்லா உலகத்துக்கும் தெரியும் சார். அது எக்ஸ்ட்ரா இடம் தான் சார். அதுல நிரம்ப போயிட்டு இல்லை ஐயா, நானே கேட்கறேன்னா இப்போ அந்த இடம் வந்து பட்டா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா, அதுதானே உங்களுடைய அப்ஜெக்ஷனு? ஆமா சார், எக்ஸ்ட்ரா கொடுத்தது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சார். சரி ஓகே ஐயா, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றதை மட்டும் கேட்டுங்க. ஐயா நீங்க சொல்றதை மட்டும் கேட்டுங்க. நீங்க ஆர்டிஓ கிட்ட ஒரு மனுவை கொடுங்க. எங்க சார் ஆடியோ? ஆமா சரி சார். ஆர்டிஓ கிட்ட ஒரு மனுவை கொடுங்க, அவங்க விசாரிப்பாங்க. தாசில்தார்களுக்கு அவங்க அந்த நீங்க கொடுத்த மனுவை ஃபார்வர்ட் பண்ணி தாசில்தார் விசாரிப்பாரு. விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் வாங்குவாரு. எது உண்மை தன்மைன்னு பார்ப்பாங்க. ஆடியோ சார்? சார் ஃபர்ஸ்ட் கொடுக்குற மனு வந்து ஆடியோ? ஆமா ஆர்டிஓ. சரி சார். இதுக்கு ஆர்டிஓ விசாரணை பண்ணுவாங்க. சரி. தாசில்தார் விஓ ஆர்ஐ எல்லாம் விசாரணை பண்ணி ஒரு முடிவு எடுப்பாங்க. சரி சார். இது சப்போஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா சரி சார், இதுல நீங்க டிஆர்ஓ கிட்டயும் அப்பீல் மனு கொடுக்கலாம். டிஆர்ஓ சார்? இவங்க டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் சொல்லுவாங்க. ரெவென்யூ ஆபீசர். ஆமா, அவருக்கு அப்பீல் கொடுக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு சரியில்லை கலெக்டர் கிட்டயும் அப்பீல் கொடுக்கலாம். சரி சார். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பண்ணணும். ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டிஓ கிட்ட கொடுங்க. சரி சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோமா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்துமா கால் பண்றீங்க? ஹேமா, திருச்சி. இது 3வது தடவை நான் கூப்பிடுறேன் மேடம். டோன்ட் மிஸ்டேக் மீ. பலனுள்ள தகவல்கள் கிடைக்குது, அதனால நான் திரும்ப கூப்பிடுறேன் மேடம். 2 கேள்வி, சின்ன சின்ன கேள்வி. தேங்க்யூ. சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா நடத்துறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம். இப்ப நான் வந்து ஏற்கனவே அந்த கதையை சொல்லிட்டு முழுசா சொல்லல மேடம். பக்கத்து வீடு மேடம், எங்க மாமனார் வீடும் அப்பா வீடும். மாமனார் என்ன பண்ணிட்டாருன்னா, இறந்து போன எங்க அப்பாவோட முக்கூட்டு பட்டா மேடம், அது எங்க அப்பாவோடது. அத வந்து 2 பேரா சேர்த்துட்டு செத்து போயிட்டாரு மேடம். தன்னோட பேரோட சேர்த்து இறந்துட்டாரு. எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லி சர்வே பண்ணி மொத்த இதுவும் சொத்தையும் சர்வே பண்ணி எங்க அத்தையோடது என்னோடது எல்லாத்தையும் போட்டு இப்ப இதுக்கு முந்தி பேசினாங்கல்ல TSLRல எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு 607 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கிட்டாங்க. அத வந்து ஆன்லைன்ல ஏத்தி இப்ப தப்பான டிராயிங் வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு. இந்த கேஸ வந்து எங்க மாமனார் இறக்கிறதுக்கு முன்னாடியே இது நடந்துகிட்டு இருக்கு, பாகப்பிரிவினை வழக்குன்னு சொல்லி அவங்க போட்டுட்டாங்க மேடம். எங்க எதிரிகள் மாமனாரோட கூட பிறந்தவங்க அவங்களோட வாரிசுகள் போட்டுட்டாங்க. அதாவது எங்க வீட்டுக்கார மேலயும் என் மேலயும். அப்பதான் என் சொத்தை அவங்க வந்து கிராப் பண்ணலாம்னு லேண்ட் கிராப்பிங் இது. மை ஹஸ்பண்ட் வாஸ் நாட் ஃபார் இட். அவரும் இறந்துட்டாரு. அந்த மாதிரி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதோ இல்ல பெருசு பண்றதோ அவருக்கு பிடிக்கல. அவரோட கடைசி விஷயம் அவங்க கூட உடன் பிறந்தவங்க அவங்களெல்லாம் பாதிக்க கூடாதுன்னு நினைச்சாரு. நான் அதை இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 2 கேள்வி மேடம். அந்த முக்கூட்டு பட்டாவை தவறா சட்டப்படி சட்ட விரோதமா எங்க மாமனார் மாத்துனது ரைட்டா? இறக்கிறதுக்கு முந்தைய அவர் பண்ண வேலை ரைட்டா தப்பா? அவர் வந்து குற்றவாளியா இல்லையா? அது தெரியணும் மேடம். அப்புறம் 7 வருஷமா இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. எங்க நல்ல வக்கீல் ஒருத்தர், எங்க நெய்பர், அவருக்கு முழு கதையும் தெரியும். அவரு இந்த வீட்டுக்கு இந்த சொத்துக்கு பக்கத்து சொத்துல இருக்காரு. அவர் பக்கத்து சொத்துக்கு பக்கத்து சொத்துல இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா 1 பைசா கூட வாங்கல மேடம். நான் சாட்சி, அவர் வந்து நோட்டரி பப்ளிக், நான் சாட்சியா இருக்கேன், எனக்கு தெரியுது, அதனால நான் கேஸ முடிச்சுட்டு தான் வாங்குவேன்னு சொல்றாரு. அவருக்கு நான் இப்ப பே பண்ணணும்னா ஜெயிச்சு கொடுத்தாருன்னா ஜெயிக்கிறதுங்கிறது நான் மீடியேஷன் தான் கேட்டிருக்கேன் மேடம். சமரசமா போகணும். எல்லாம் எங்க கணவர் விருப்பம்னு சொன்னேன்ல, அதுக்கு இவங்களை எல்லாம் கூப்பிட்டு பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு வெளியே தான் அது நடக்கும்னு அவர் சொல்லிட்டாரு. 2 வக்கீல இருப்பாங்களா அது தெரிஞ்சுக்கணும் நானு. எவ்வளவு பணம் நான் கொடுக்க வேண்டி வரும் எங்க வக்கீலுக்கு? 1 பைசா கூட வாங்கல மேடம். புரியுது புரியுது. இதுக்கு எவ்வளவு நான் கொடுக்க வேண்டி வரும்? இந்த 2 கேள்வி புரியுதுமா? உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க. தேங்க்யூ மேடம். அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். ரொம்ப எக்ஸலன்ட் ப்ரோக்ராம் மேடம். சொல்லுங்க. தேங்க்யூ மேம். இப்போ நீங்க இந்த பட்டாவோடைய விவரங்கள்ல வந்து அது கூட்டு பட்டான்னு வந்திருக்கா?
எல்லாம் இருக்கு மேடம் என்கிட்ட. இல்ல நான் கேக்குறது பட்டா ஹெட்டிங் கூட்டு பட்டான்னு ஹெட்டிங் இருக்கா இல்ல பட்டா தனி பட்டா கூட்டு பட்டான்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட்டு பட்டா அந்த இவங்க கொடுத்திருக்காங்க மேம், வருமான வரித்துறை. கூட்டு பட்டான்னு கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? எல்லா பேரும் இருக்கு மேடம். கூட்டு பட்டா பாஸ்புக் ஓனர் அப்படின்னு போட்டு என் பேரு, அப்புறம் எங்க அத்தை பேரு, இந்த கடைசி பக்கத்துல அத்தை பேரும் எங்க மாமனாரோட அப்பா பேரும். அப்போ எல்லாரும் வந்து ஓனரா இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பட்டா வழியா இருக்கு, புரியுதுங்களா? ஆமா, 46 வருஷமா தனித்தனி சொத்து வரி கட்டுறோம் 3 பேரும். இப்போ உங்களுக்கு அந்த நிலத்தை என்ன பண்ணணும் மேடம்? சொல்லுங்க மேடம். அந்த நிலத்தை என்ன பண்ணணும்? இல்ல நல்லா இருக்கு, கட்டடம் கட்டி அங்க இது பண்ணிட்டு நீங்க எல்லாரும் பொசிஷன்ல இருக்கீங்க. எல்லாரும் அத்தை ப்ராப்பர். இது வந்து கோர்ட்ல ஒரு சப்டிவிஷன் ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் ஒண்ணு இருக்கு சப் கோர்ட்ல. அத மறைச்சு இவங்க பண்ணிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க பாவப்பிரிவினை வழக்கு. அதாவது காப்பியும் என்கிட்ட இருக்கு, காப்பி என்கிட்ட இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க எல்லாரும் அதை அனுபவிச்சுக்கிட்டா தான் வரீங்க, அந்த சொத்துல அனுபவபூர்வமா இருக்கீங்க. எல்லாருமே கோர்ட் ஆர்டர் பிரகாரம் வாள்கள் எல்லாம் பிரிச்சு தனித்தனி வாசல் வச்சு 46 வருஷமா சொத்து வரி கட்டி பண்ணிட்டு இருக்கோம். அதுல எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லி கோர்ட் ஆர்டரை மீறி, அதாவது இந்த இது சொல்லுவாங்கல்ல மேடம், அந்த தீர்ப்பு என்ன சொல்றது மேடம், நீதிமன்றத்தை அவமதிப்பு, கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பண்ணி இவங்க போட்டிருக்காங்க. 17 18 டிஎஸ்எல்ஆர்லாம் மாத்திட்டாங்க. அவங்களை கூட்டிட்டு வந்து எல்லாம் அளந்து, எங்க அத்தையோட சொத்தெல்லாம் அளந்து அவங்களுக்கு ஒரு உங்ககிட்ட தீர்ப்புன்னா என்ன ஆர்டர் கொடுத்திருந்தாங்க? கோர்ட் ஆர்டர்ல ஜம்முன்னு இந்த 3 பேருக்கு சொந்தம், எங்க பாட்டிக்கு, எங்க அப்பாவோட அம்மாவுக்கு, எங்க மாமனாரோட அப்பாவுக்கு, எங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்தாங்க. எங்க அப்பா தங்கச்சிக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப அந்த ஆர்டர், பிரிலிமினரி ஆர்டர் டிகிரி அவங்க ஒபே பண்ணலன்றதுனால நீங்க கண்டெம்ப்ட் போயிருக்கீங்க. நான் கண்டெம்ப்ட் போல மேடம், கண்டெம்ப்ட் போல. அதோட ஆர்டர் வந்து கோர்ட் ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு, அவங்கள்ட்ட இல்ல, யார்கிட்டயுமே இல்ல. என்கிட்ட வந்து எங்க அப்பாவுக்கு யாரு. இப்ப அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணல மேடம், பண்ணிட்டாங்க. 46 வருஷமா ஜாலியா இருந்திருக்காங்க, திருச்சிக்கிட்டு தனித்தனி வால் போட்டு அந்த ஈஸ்மெண்ட் ரைட் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் பண்ணி எல்லாம் எங்க மாமனாருக்கு நல்லா தெரியும் மேடம். இல்ல இப்ப நீங்க அந்த ப்ராப்பர்ட்டில என்ஜாய் பண்ணலையா மேடம்? நல்லா பண்ணிட்டு இருக்கேன் நான், 46 வருஷமா சொத்து இருக்கு. சரி, ஓகே. இப்ப நீங்க கேக்குற விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட ஆர்டர் இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணோம், பட் பரிகாரம் என்னன்னா, நீங்க இப்ப கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க ஒரு கேக்குறது, அவங்க ஒண்ணு கேக்குறது, இப்ப நான் முன்னாடி எடுத்துக்கிறேன் பின்னாடி எடுத்துக்கிறேன், அப்படி ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். ஜன்னல் எல்லாம் கூட இப்படி வைக்கணும், எங்க வைக்கணும், நாங்க என்ன உதவணும் உங்களுக்கு, எல்லாமே உதவி. எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது மேடம், கிடையாது. அப்ப குட்வில்ல தான் இருக்கீங்க எல்லாரும், அப்புறம் என்ன மீடியேஷன் பண்ணணும்? இப்ப மீடியேஷன் பண்ணணும்னா இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்கல்ல, டிஎஸ்எல்ஆர்ல ஏத்திட்டாங்கல்ல, எங்க டிராயிங்க வந்து தப்பா பண்ணிட்டாங்கல்ல, குறைச்சிட்டாங்கல்ல. 607 ஸ்கொயர் ஃபீட் மேடம். மொத்தம் 809 நாங்க அத வந்து எங்களோடதுல இருந்து 607 எடுத்துட்டாங்க. 3 869 எங்களோடது, 1 869 அவங்களோடது. எங்களோடதுல இருந்து 607 ஏத்தி அவங்களுக்கு டிராயிங்ல இருந்து எல்லாம் தப்பா பண்ணி வச்சிருக்காங்க. டிஎஸ்எல்ஆர் ஆன்லைன்ல வருது தப்பா. ஓகே, டிராயிங் தப்பு, அந்த அளவைகளும் தப்பு. இப்ப இத பேசணும் நானு, 2 வக்கீலையும் கூப்பிடுவாங்களா, அது எப்படி பண்ணுவாங்க? இது வந்து கோர்ட்ல கேஸ் தாக்கல் பண்ணியிருந்தேன்னா இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, 2 அட்வொகேட்டையுமே கூப்பிட்டு மீடியேஷன் நீங்க வந்து நாங்க போய் நாங்க உட்கார்ந்து பேசணும்னு சொல்லி கோர்ட்ல நீங்க ஒரு மனு கொடுக்கணும், ஒரு மெமோ. வக்கீல்கிட்ட சொல்லிட்டேன், எங்க வக்கீல்கிட்ட ஒரு பண்றேன். ஆமா, அப்புறம் உங்க 2 பேருக்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது சமரசமா அதுல இருந்து பிரிச்சுக்கிறீங்களா, இல்ல அந்த அதிகாரி கிட்ட இருந்து இப்ப டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி எழுதப்பட்டது, இல்ல தவறா என்ன ஏதுன்றத பார்த்துட்டு கன்சர்ன் அதிகாரி முன்னாடி இதை தாக்கல் பண்ணணும், இதை கரெக்ஷன் பண்ணணும், அதுக்கு ஒத்து வரணும். அதுக்கு ஏதாவதுன்னா நீங்க என்ன பேச்சுவார்த்தை பேசுறீங்களோ அந்த செட்டில்மெண்ட் பேசினா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவாங்க. மீடியேஷனும் பண்ணலாம், அடாக்குன்னு சொல்லுவாங்க, அடாக் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்ன ஏது அப்படின்னு, ஏன்னா ஆல்ரெடி ஆர்டர் வாங்கிட்டீங்க, அதனால தான் அடாக்கை பற்றி பேசுகிறேன் நான். ஆர்டர் வாங்கியிருந்தா அந்த தீர்ப்பை வச்சு அதில் மீடியேஷன் பண்ணி ஒரு மெமோ ஃபைல் பண்ணிட்டா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த பரிகாரம் முடிஞ்சிடும். நம்ம கூட காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், ஹலோ சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ
ஹலோ மேம், இப்போ வந்துட்டு இந்த பட்டா வந்து ஓனர்ஷிப் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னீங்க. அது பட்டா வச்சுருந்தா உங்களுக்கான ஒரு கிளியர் ஓனர்ஷிப். ஆனால் நிறைய மக்களுக்கு தெரியாது பட்டாங்கிறது வந்து டைட்டில் உங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறது. ஸோ அது கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் மேம். இப்போ கூட நிறைய பேர் யூடிஆர், டிஎல்எஸ்ஆர் எல்லாமே சொன்னாங்க. நான் எந்த அளவுக்கு இந்த ஆக்குபை, அதாவது இந்த இடம்ல எவ்வளோ நான் வச்சுருக்கேன், பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது இந்த இடத்து எனக்கு எவ்வளோ இடம், இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தான். ஸோ எவ்வளோ வந்து இப்போ 20 to 35 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அளவுகோல் சொல்கிறோம்ல, அந்த சர்வேயர் அளக்குறாங்க. ஸோ இதுக்கு மட்டும்தான் ஓனர்ஷிப் டைட்டில். ஓகேங்களா? ஸோ அந்த டைட்டில் என்னென்னு அர்த்தம்னா, நான் இப்போ அந்த டைட்டிலை ஏன் இப்படி சொல்கிறோன்னா, நான் இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த ப்ராப்பர்ட்டி எந்துதான்னா நான் என்ன பண்ணலாம், விற்கிறேன். அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு செல்லர் ஆகுறேன், ஒருத்தர் வந்து பை பண்ண போகிறாரு. ஓகேவா? இன்கேஸ் நான் அதை எடுத்துன்னு போய் அடமானம் வைக்கிறேன், மார்கேஜர், அப்போ டைட்டில் என்ன ஆகுது, வெஸ்ட் ஆகிடுது. எனக்கு நான் கடனை திருப்பி கொடுத்தா தான் எனக்கு இது ஆகுது. அந்த மாதிரி அந்த பட்டாவுடைய நிலங்களுக்கான உரிமையாளருக்கு அந்தந்த இடத்துல பேர் மாறும். நான் ஓனராக இருக்கேன்னா அந்த சொத்தை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃப்ளாட்டெல்லாம் வாங்குறீங்க இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா, நேம் எப்படி ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் உடனே. நீங்கள் அந்த எலிவேஷன் போட்டு உங்கள் பிளான் ஸ்கெட்ச் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, இது ஃப்ளாட்டு. ப்ளாட்டுக்கு சர்வேயர் உடைய நிலங்களுக்கு கொடுத்த டைரக்ஷன். அப்போ ஹெமிஸ்பியர் எல்லாம் வந்துடும். இதில் எப்படி வரும்னா, உங்களுக்கு கிழக்கு நேருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்காமல் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷன் என்ன இருக்குது. ஸோ கட்டடமாக எழும்பும் போது அதோட எல்லா டைரக்ஷனும் இதில் வரும். பக்கத்து வீட்டுக்காரங்க யார் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அதே மாதிரி தான் ப்ளாட்டுக்கு. ஸோ நம்ம ஏன் தாசில்தார்கிட்ட இந்த விஷயங்கள்னா, இன்னொருத்தவங்க இடத்துலேருந்து ஒரு அடி என்க்ரோச்மெண்ட் ஆகிடும். ஈஸ்மெண்ட்ரி ரைட்ஸு எப்போ பிரச்சனை வரும், இப்போ எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் எங்களுக்கு வந்து காமன் பாதை இருந்தது, அந்த பாத்து வந்து இவங்க யூஸ் பண்ணல. காமன் பாத்துக்கு தனிப்பட்டா இருக்குது. ஓகே. எப்போனா இந்த பார்ட்டிஷன் டீட்டில் முக்கால்வாசி எப்படி வரும்னா, அண்ணன் தம்பிங்க பிரிச்சுப்பாங்க, அவங்கவுங்க இடம் இருக்கும், ஒரு காமன் பாத்வேன்னு ஒன்று இருக்கும், அது எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பாத்ரூமாக இருக்கலாம், ஓப்பன் காமன் பேசேஜ், அது தனியாக இருக்கும். அதுக்கு ஒரு பட்டா வாங்கி வைப்பாங்க, அது காமன் அப்படின்றதுல ரெக்கார்ட் ஆகும். அப்படின்னா அது அப்போ யார்கிட்டையும் அது விற்க முடியாது. யார் விற்றாலும் அந்த காமன் பேசேஜ் அப்படி தான் இருக்கும். ஸோ என்ன இங்கே பிரச்சனைகள் வருதுன்னா, நிலங்களை நீங்கள் அளக்கும் போது இந்த சர்வேயர் அளந்து கொடுக்குறாரு இல்லையா, அந்த அளக்கிற விஷயங்களும் அதில் இருக்கிற நம்பர்ஸ், நீங்கள் என்ன எவ்வளோ தூரம் நீங்கள் இப்போ இன்கேஸ் தப்பாக போட்டுடுறாங்க மார்க், இதெல்லாம் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், ரெட்டிஃபை பண்ணலாம் ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ் கிட்ட. ஸோ என்கொயரி வைக்கலாம், பழைய டாக்குமெண்ட்டில் இது இருந்தது, என் புது டாக்குமெண்ட்டில் இது இல்லை, எல்லாமே சரிவர பார்க்கணும். அதுக்கு தான் சொல்கிறது, டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போதே சரிவர பார்த்து அதுக்கான நகலை எடுத்து அது கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும். அப்படி இல்லைனா ரெட்டிஃபிகேஷன் பண்ணணும், அமெண்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், டிஎல்எஸ்ஆர் நம்பர் என்ன இருக்குது, உங்களோட யூடிஆர் எவ்வளோ வந்திருக்கு, இது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு டேலி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், உங்க பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? பேர் ராமு சார். ராமு வந்து ஒரே ஒரு தஞ்ச மாட்டோம் சார். ஓகே சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்து அம்மாய் பேர்ல வந்து சொத்து இருக்கு. அம்மாய் பேர்ல சொத்து இருக்கு என் பேர்ல. ஓகே. அம்மாய் பேர்ல சொத்துக்கும் போது என்ன பண்றாங்க, அவங்க வந்து 2 பேரு கணவர் அம்மாய்க்கு. ஓகே. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்து சொத்து ஒரு பக்கம் அம்மாய் பேர்ல வந்து அம்மா மட்டும் ஒருத்தவங்க. ஓகே சார். அம்மா மட்டும் தான் வந்துருக்காங்க அவங்களுக்கு. இது வந்து எனக்கு வந்து எப்படின்னா, அந்த கொஞ்சம் வந்து ஒரு பொண்ணு 40 சென்ட் இருக்கு, 40 சென்ட். ஓகே. இந்த 40 சென்ட் எனக்கு வந்து பட்டா வந்து காணாக்குது, பத்திரம் காணாக்குது. ஓகே. இந்த பத்திரம் வந்து நான் வீட்டு வில்லங்க வந்து 3 நாள் போனா ஒப்படைச்சேன். வில்லங்க வந்து இன்னைக்கு சஞ்சனம் வரையா வச்சுட்டாங்க எனக்கு. ஓகே. இப்ப என்ன பத்திரத்தை வந்து காணாம எடுத்துட்டு, பத்திரத்தை வந்து பத்திரம் காணா போயிட்டு, பத்திரம் காணா போச்சா? வில்லங்க வந்து ஓகே 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 சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ எப்படி பத்திரத்தை உங்களுக்கு இப்போ ஒரு பத்திரம் ஒன்று ஒரு காப்பி வேணும் அவ்வளோதானே? பத்திரம் காப்பி ஒன்று வேணும். ஏற்கனவே வந்து அம்மாய் பேர்ல வந்து ஒரு சொத்து ஒன்று இருக்கு. ஓகே.
அந்த சொத்து வந்து 89 வந்து ஒரு சொத்து ஒண்ணு பட்டா விட்டாங்க. ஓகே ஓகே. அந்த பத்திரமும் கலர்ச்சிட்டாங்க. அது வந்து வேற வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. புரியுது. அந்த லேண்ட் எங்க இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். கரெக்டா? அந்த பத்திரம் லாங் சொல்லுவோம் உங்களுக்கு. ஓகே சார் ஓகே சார் புரிஞ்சிருச்சு. நம்ம வழக்கறிஞர் மேடம் இந்த பத்திரம் சொல்லுங்க சார். இந்த பத்திரோட இது சொல்றேன் உங்களுக்கு. அந்த சார் ஆக்சுவலி அவரோட முதல் கேள்வி வந்துட்டு ரொம்ப கிளியரா இருந்தது. அவரோட பத்திரம் வந்து காணாம போயிடுச்சு. அதுக்கு அவர் என்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் ஒன்றும் இல்லை. அது வந்து சப்போஸ் அந்த நம்பர்லாம் தெரிஞ்சதுன்னா ஓகே. அப்படி நம்பர் அவங்க தெரியல, அவங்க அம்மாயி பேரை வச்சு ஈசி ஒரு 40 வருஷத்துக்கான ஈசி போட்டாருன்னா அது பேர் வந்துடும். டாக்குமெண்ட் நம்பர் இருந்தால் டாக்குமெண்ட் நம்பர் வந்துடும். அந்த நம்பர் எடுத்து இதுமாரி வந்து நாங்கள் தான் லீகல் ஏர்ஸு அப்படின்னு சர்டிஃபிகேட்டை வச்சு இப்போ இவங்க அடுத்தது அந்த எங்களுக்கு வந்து அந்த பத்திரம் வேணும்னு சொல்லிட்டு நாட் ட்ரேஸ்போர்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு வாங்கணும். ஒன்று ஒரு கம்ப்ளைண்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அதில் அந்த ஜூரி ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுக்கப்புறம் நாட் ட்ரேஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதன் பிறகு யார் லீகல் ஆகிறோ அவங்க பேரில் அந்த பட்டாவை மாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு யாராக்குனா விற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை அந்த டாக்குமெண்ட்டை. ஓகே சார் தேங்க்யூ. நமக்கு ஒரு காலர் செஞ்சுருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? மேடம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மேடம். மை நேம் ஸ்ரீனிவாசன். ஓகே சார் சொல்லுங்க சார். மேடம் என்னுடைய அம்மாவுடைய பூர்வீக சொத்து மேடம். என்னுடைய அம்மாவுடைய அப்பா சுயமா சம்பாதிச்சதுங்க. ஓகே. அவர் வந்து அவங்களுக்கு வந்து பசங்க வந்து எதுவும் பார்க்கல கடைசி காலத்துல அப்படின்னு சொல்லி போட்டு அம்மா பேர்ல வந்து 1995 உயிரெழுதி வச்சுட்டாப்லிங்க. ஓகே. அது வந்து 2017 இறந்துட்டாப்லிங்க. அதுக்கப்புறம் வந்து அது உயிரெழுதி வச்சது வந்து எங்க மாமா அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து இந்த மாதிரி ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2017 கேஸ் போட்டாங்க. ஓகே சார். 2023 வரைக்கும் கேஸ் நடந்துச்சுங்க. அவங்க வந்து வாய்தாவுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கடைசி ஸ்டேஜுக்கு வரவே இல்லைங்க. கடைசியில் அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சுங்க. அவங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளுபடி ஆயிடுச்சுங்க. ஓகே சார். சரி இப்போ தள்ளுபடி ஆயிடுச்சு, நம்ம அந்த லேண்டை சேல் பண்ணலாம்னு சொல்லி போட்டு நாங்கள் அதில் சேல் பண்றதுக்காக மறுபடியும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு கேஸ் போட்டு விட்டாப்லைங்க. ஓகே. இவங்களுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். இப்ப அம்மா வந்து அந்த சொத்து எனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிறாப்லைங்க. இதுக்கு எப்படி எழுதலாமா இல்ல என்ன பண்ணணுங்கிறது கொஞ்சம் ப்ரொசீஜர் சொல்லுங்க மேடம். ஓகே சார். உங்களுக்கு இந்த லீகல் ப்ரொசீஜர் வந்து நம்ம வழக்கறிஞர் தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. கீதா பிரியா மேம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ இதுக்கு எல்லா தாய் பத்திரமும் வச்சிருக்கீங்களா? இப்போ இந்த செல்ஃப் அக்யூர்டுன்னு சொல்றீங்களே, அப்பா சுயமா சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு மேடம். 1959 இருந்து இருக்கு மேடம். 1995 அம்மா பேர்ல உயிரெழுதி வச்சது இருக்கு மேடம். ஒரு ஈஸி ஒன்று விலங்கு சான்றிதழ் போட்டு பாருங்க. கோர்ட்டோட வழக்கு தாக்கலானது, உள்ள என்ன இருக்கு எல்லாமே டிஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து எப்படி சொல்லுவோம்னா கொலாட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சிலது வில்லங்கமாக வருது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு மாத்திரா மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்தாலும் அதே மாதிரி லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக இருக்கணும், சக்சீடர்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ அம்மா வந்து உங்களுக்கு எழுதி தராங்கன்னா செட்டில்மெண்ட்டாக எழுதி தராங்க, என்னவா எழுதி கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது எத்தனை உறவுகள் இருக்காங்க, யார் யார் இருக்கீங்க, இதெல்லாமே தெளிவுபடுத்திக்கிட்டு இப்போ பாகப்பிரிவினையாக பார்ட்டிஷனில் நாளைக்கு ஒரு பையனுக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டு இன்னொரு பையன் இருக்குன்னு இன்னொரு கேஸ் வரக்கூடாது. அதனால் முதல்ல கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு வழக்கறிஞரை போய் பாருங்கள், இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஏதாவது இடத்துல சிக்கல்கள் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுங்க. மோஸ்ட்டாக செட்டில்மெண்ட் தான் பண்ணுறதா இருந்ததுன்னா அது ஈக்குவலாக தான் பண்ணுவாங்க. எப்படி செட்டில்மெண்ட் பண்ணணுன்றதை நீங்கள் பிரித்து இது பண்ணிக்கலாம், யூடிஎஸ்ஸாக இருக்கா இல்லை ஏரியாவாக இருக்கான்னு. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசலாம். ஹலோ அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? ஆமா நான் திருச்சியிலேருந்து பண்ணுறேம்மா. ஓகே சார் சொல்லுங்க சார். மணிங்கம்மா. ஓகே சார். ஆமா எங்க 1947 இருந்து எங்க பாட்டா வாங்கி பத்திரம் ஈசி எஃப்என்பி அனைத்தும் கரெக்டா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த 60ல ஒரு செட்டில்மெண்ட் நடந்ததுல அந்த 7ல 18 சென்ட்டுங்கிறது 5ல 18 சென்ட்டுங்கிறது 1960லயே மாறிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஈசி எஃப்என்பி அதுக்கப்புறம் அந்த பத்திரம் முறையா பத்திரம் எல்லாமே கரெக்டா இருக்குங்கம்மா. ஓகே சார். இப்ப இந்த 86ல யூடிஆர் நடந்தப்ப யூடிஆர் தவறுன்னு ஒண்ணு தமிழ்நாடு முழுக்க நடந்துருச்சு. ஓகே.
அந்த தவறை சரி பண்ணதுக்கு டிஆர்ஓ தான் சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கு. ஓகே சார். நாங்க போய் அதை ஹைகோர்ட்ல போட்டு இந்த யூடிஆர்ல உடைஞ்சதை A5A 5Bன்னு உடைஞ்சதை எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தாங்கம்மா. ஓகே சார். அது அந்த அரசு அதிகாரிகள் விசாரணை செய்யாமலேயே 5A 5Bன்னு சொல்லி எந்த ஒரு 5A உடைஞ்சது ஒரு பத்திரமே கிடையாது. அத என்ன விசாரணை செய்யாமையே எதிர்பார்த்தையும் விசாரணை செய்யாமையே 5Aன்னு ஒரு பத்திரம் நடந்துருச்சு, அப்படி ஒரு பத்திரமே நடக்கல. ஓகே. 5Aன்னு யூடிஆருக்கு முன்னாடி எந்த ரெக்கார்டும் கிடையாது. நான் 120 வருஷத்துக்கு ரெக்கார்டு வச்சிருக்கேன். ஓகே. அப்படி ஒரு ரெக்கார்டே கிடையாது. நடந்துருச்சுன்னு பொய்யா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்கம்மா. ஓகே சார். ஆர்டர் கொடுத்து நீங்க உரிமையல் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. உரிமையல் கோர்ட்டுக்கு போனா 4-5 வருஷம் 10 வருஷம் ஆயிருங்கிறதுக்காக திருப்பி போய் அவங்க கிட்டே கிட்டேன் எப்படிமா நீங்க இப்படி ஒரு பத்திரமா நடக்குதுன்னு அந்த டிஆர்ஓட்ட காட்டி நிரூபணம் பண்ணிட்டேன். அவங்க கொடுத்த தப்பு விசாரணை பண்ணாம தான் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, விஓவும் ஆரையும் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சுதான் நான் அந்த ஆர்டரை கொடுத்தேன், உங்களை விசாரிக்கல. நான் இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன், திருப்பி விசாரிப்பாங்க போன்னு சொல்லிட்டு நான் ரிட்டையர்ல பொண்ணு போயிட்டாங்கம்மா. திருப்பி வந்தவன்கிட்ட போய் இந்த இதை சொல்லி காட்டினா தப்பா கொடுத்துட்டாங்க, ரைட்டு நீங்க நிரூபணம் பண்ணிட்டீங்க, நாங்க விசாரணை செய்ய மாட்டோம், நினைச்சா செய்வோம் இல்லைன்னா செய்ய மாட்டோம், நீங்க கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க விசாரணை செய்ய சொல்லின்னு சொல்லிட்டாங்கம்மா. கோர்ட்டுக்கு போனா 30-40,000 ரூபாய் கேட்பாங்க. எனக்கு வசதி இல்லாதனால தப்புன்னு தெரிஞ்சும் என்ன விசாரணை செய்யறாங்கம்மா. அப்ப அந்த மறு விசாரணை செய்ய சொல்லி நான் என்னமா கேட்டேன். ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். கங்காதரன் சார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஆமாம், இது வந்து நீங்கள் டிஆர்ஓக்கே வந்து ஒரு டைரக்ஷன் வாங்கி தான் அப்போ பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அந்த டைரக்ஷன்லேயே அவங்க தவறுதலாக பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து அதை தவறுதலாக காமிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் திருப்பியும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் எழுதுங்க. டிஆர்ஓக்கு வந்து அப்பீல் வந்து கலெக்டர். சரி. நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுக தேவையில்ல. நீங்கள் டிஆர்ஓக்கு அப்பீல் வந்து கலெக்டர் கிட்ட இது மாதிரி வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்களே எல்லா ரெக்கார்டும் இருக்குது அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அது தெளிவாக எழுதுங்க. எழுதிட்டு இந்த மாதிரி தவறு பண்ணாங்க, விஓஆரை தவறு பண்ணது அதில் குறிப்பிடுங்க. இதை நீங்கள் கலெக்டர்கிட்ட நீங்கள் அப்பீல் போக சொல்ல கலெக்டர் வந்து அதை திருத்து கொடுப்பார் அந்த பிரச்சனையை. ஐயா நீங்க சொன்னது மாதிரியே சொல்லி நான் கலெக்டர்கிட்ட கொண்டு போய் இதே மாதிரி கலெக்டர் நேரா காட்டி, சரி கலெக்டர் வந்து இது என்னன்னு பாருங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. சரி. எல்லா ரெக்கார்டு தப்புங்கிறதுக்கும் ரைட்டுங்கிறதுக்கும் அப்படியே பக்காவா ரெக்கார்டு வச்சு கொண்டு போய் நேரடியா டிஆர்ஓ நேராவே கொடுத்து பேசணும். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு டிஆர்ஓ தவறுதலா கொடுத்துட்டாங்க, அது தவறுதலாவே இருந்தாலும் நீ உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு, அவங்க கொடுத்தது தப்பு தான். ஆனா கொடுத்ததுதான் கலெக்டர் இந்த அதிகாரம் இல்லை, என்ன விசாரிக்க சொல்ல கலெக்டருக்கு அதிகாரம் இல்லை, நாங்களும் விசாரிக்க அதிகாரம் இல்லை, விசாரிக்க மாட்டோம். அது தவறு, அப்படி அவங்க சொன்னா தவறு அப்படின்னு சொல்லி எனக்கு டிஆர்ஓ கொடுத்த எந்த ஒரு தீர்ப்பையும் ரத்து பண்றதுக்கு கலெக்டருக்கு அதிகாரம் உண்டு. அப்படி எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே. நீங்க அந்த லெட்டரை வச்சுக்கங்க. நீங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுங்க. சரிங்க. உயர்நீதிமன்றத்தில் இது மாதிரி வந்து ஃப்ரீ லீகல் எய்ட நீங்க அணுகி நீங்க இந்த ரெக்கார்டெல்லாம் வச்சு இதெல்லாம் வந்து விசாரணை பண்ணி இதை ரத்து பண்ணணும்னு சொல்லி திருப்பி நீங்க உயர்நீதிமன்றத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரான தீர்ப்பு கிடைக்கும். உயர்நீதிமன்றம் திருப்பி அங்க பணம் கட்டி நீங்க ஃப்ரீ லீகல் எய்ட்ல போங்க. இலவச சட்ட ஆலோசனை மையம் இருக்குல்ல, சரிங்க, அதுல ஒரு மனுவா கொடுத்து அதுல நீங்க போங்க, அதுல ஃப்ரீயாவே நடத்தி கொடுப்பாங்க. இப்ப இங்க திருச்சியில இலவச சட்ட உதவி இங்க பண்ணலாம். நீங்க மதுரை ஹைகோர்ட்ல வரும். இப்ப நாங்க மதுரை ஹைகோர்ட்ல அப்படி சொன்னோம்னா மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டுங்க, அது மாதிரி திருப்பி வச்சா நான் பண்ண சொல்லி. சரி. அது என்ன சொல்றா, ஒரு சில பேர் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் இல்ல உரிமையில் கொண்டு போக சொல்லிட்டாங்கல்ல. இல்ல இது என்னன்னா தவறு. இது சார், இது வந்து அவங்க பண்ண தவறுகள். நீங்க சொத்து வந்து உங்கள்தா அவங்கள்தான் பிரச்சனை, நம்ம உரிமையில் நீதிமன்றத்துக்கு போலாம். இந்த தவறுகளுக்கு பொறுப்பு யாரு? அதிகாரிகள் தான் பொறுப்பு. இவங்க பண்ண தவறுக்காக நான் உரிமை நீதிமன்றத்துக்கு போய் நான் 150 வருஷம் அலைய முடியுமா? ஐயா அவங்க சொல்லிட்டு இல்ல நீங்க உயர்நீதிமன்றத்தை அணுகுங்க சார். நீங்க உயர்நீதிமன்றத்தை அணுகுனா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அமையும். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு கால் பண்ண ஒவ்வொரு நேர்களுக்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ கீதா பிரியா மேம் அண்ட் தேங்க்யூ ககாதரன் சார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். Until then, this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.